ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 5, 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் கோல்டன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்த்து அது கொஞ்சம் உப்புனதுக்கப்புறமா 2த்தையும் அடுப்புலேருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு அதே நெய்யில் வந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த நெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸோட பச்சை வாசனை வந்துட்டு கொஞ்சம் போயிட்டு நல்லா நெய்யில் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். இப்போது நான் 1/4 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆகி பேனில் ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த ஓட்ஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே நான் கொஞ்சமாக வந்துட்டு கேசரி பவுடரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து இது நல்லா திக்காகி பேன் விட்டு ஒட்டாமல் வர வரைக்கும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பேன்லேருந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். கடைசியாக வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. இப்போ கடைசியாக இந்த கேசரி வந்துட்டு நல்லா திக்காகி பேன்லேருந்து ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இறக்கிடலாம். சூடாக பரிமாற வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்ட்டான ஓட்ஸ் கேசரி ரெடி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி குக்கிங் டைமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.